பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். வேத புஸ்தகத்துல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவருடைய ஒரு வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இயேசுவோட நம்ம நடக்கிறோமே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தவர், வெளிச்சமாய் வந்தவர். அவருடைய பிள்ளைகள் நாம், அவரோடு இணைந்து நடக்கிறவர்கள் நாம். அப்படியானால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று இருளின் மக்கள். பிசாசுக்கு அவன் இருளின் அந்தகார லோகாதிபதி என்று பெயர். அவன் இருளான காரியத்திலே மக்களை நடத்துகிறவன். இன்னொன்று ஆண்டவர் வெளிச்சமாய் இருக்கிறவர், அவரோடு நடக்கிறவர் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். 2 வல்லமை, ஒன்று இருளின் வல்லமை, இன்னொன்று வெளிச்சத்தின் வல்லமை. நீங்க யார் கூட நடக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய், அவரோடு நடக்கிற நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுறது, செய்கிறது, பழகிறது, பார்க்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் வெளிச்சத்தின் பிள்ளை, என் இயேசுக்கு பிரியமில்லாத இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இங்க வரமாட்டேன், இதை பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க எப்படி நடக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில உலகத்தோடு ஒத்து போகிறதா வாழக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், அது அப்படியே நடந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிச்சத்துல நடக்கிற அந்த அனுபவத்தை கொடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து சாட்சியாயிருக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. சுற்றிலும் வரக்கூடிய சோதனைகள், நெருக்கங்களுக்கு விலக்கி அவளை காத்து வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.